வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து ஃபிலிப்ஸில் ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கரு நம்ம எஸ்ஆர்கேயோட அண்ணா வாங்கியிருக்காங்க. வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா, அவளுக்கு இதை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவே பின்னாடி ஒரு லைட் ஏரியா ஆண்டவர் இங்கே நீங்கள் பாட்டு ஆன் பண்ணுறல ஏரியா எங்கடா ஆன் பண்ணுற போட்டேன்னு அழுத்தி விடே இப்படின்னு ஒழிச்சு வச்சுருக்கேன். அந்த லைட் எரியுதா? சிம்பிளாக இருக்குது இந்த மெக்கானிசம், எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க இதெல்லாம் ஒரு மேட்டர்னு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றில் ரிப்பேர் பண்ணுறா 1000 சீரிஸ் ஃபிலிப்ஸ் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் அதுதான் சரியா. மேக்ஸ் அவுட்புட் வந்து 12 வாட்டு சரியா. ப்ளே டைம் வந்து 10 hours. 52 mm டிரைவர் யூனிட் உள்ள இருக்குது. பில்டின் மைக்ரோஃபோன் இருக்குது, அதனால் நீங்கள் கால்ஸ் கூட அட்டன் பண்ணி பேசலாம். உள்ளே வந்து மேபி மேனுவல் எடுத்து பார்த்தோம். நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினாங்க? 1200 ரூபாயா? 1200. 1200 mAh பேட்டரி, 5 வாட்டில் சார்ஜ் ஏறுங்க சரியா. ப்ளே டைம் 10 மணி நேரங்க. ஆக்சுவலாக ஸ்டிக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன், இதை பிரிச்சு சொன்னது பேர் ஒட்டிக்கும். ஓகே. ஸோ இப்போ நீ கார்லலாம் வச்சுட்டேன்னா என்ன ஆகிடும்? இப்போ எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆமாம். ஏன்னா இதில் பேஸாகவே இல்லையே. ஆமாம், பேஸே ஃபீல் இல்லைல்ல. எனக்கு அந்த டீக்கர் ஸ்பீக்கர் தான் ஞாபகம் வரான். பேஸ் இருக்கு, பேஸ் நல்லா இருக்கு, ஹை ஃப்ரீக்வன்சி ஓவர் பூஸ்டடா இருக்கு, அதனால தான் உனக்கு அப்படி இருக்கு. இப்போ இதுவே அந்த மெட்டல் இதுக்கும் வந்து ஹையஸ்டா பிரியாரிட்டி. இப்போ ஹை ஃப்ரீக்வன்சிக்கு வோக்கல்ஸ்க்கும் ஹை ஃப்ரீக்வன்சிக்கும் நான் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததை குறைச்சேன்னு வை. நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். குறைச்சேன்னு வை, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சூப்பராக இருக்கும். பேஸ் வந்து கொஞ்சம் பேஸ் பூஸ்டடாக ஃபீல் ஆகும். பிலிப்ஸ் வந்து சைனா விசிட் பண்ணியிருக்கும் போது எங்கேயோ தெருவுரமாக போகும்போது வாங்கினது இது. பிலிப்ஸ் சரி பிராண்டடாக இருக்கும், பெரிய பிராண்டாச்சேன்னு எடுத்துட்டு வந்தாங்க. பிலிப்ஸ் பயங்கரமான பிராண்டு தான். என்கிட்ட மேலே சவுண்ட் தேட்டர் இருக்கு. ஓ பழசு அப்போ வாங்கினது. வேற மாதிரி இருக்கு. நான் ஆனால் மாற்றி வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லை, நான் பேஸ் மாற்றி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, வோக்கல்ஸ் வந்தால் தானே தலைவன். ஆமாம், அதுதானே சொல்கிறேன். வோக்கல்ஸ் மட்டும் இருக்கு. ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி பீட்டோ வந்துச்சுன்னா தான் கடுப்பாகுது. ஒரு சில் சில் சவுண்ட்ஸ் வந்து உடனே பேஸ் படுத்து தூங்கிருக்கு. ஸோ அது இல்லாத மாதிரி இருக்கிற பாட்டு தான் இது. அதனால தான் அதில் வந்து தலைவன் என்ஜாய் பண்ணுறான். இப்போ இதுவே வந்து தெரியுதா, ஏன்னா இந்த பேஸ் எவ்வளோ டீப்பாக இருக்கும் அப்படின்னு காட்டணும்னா இங்கே நம்ம ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். சொன்னவங்க அந்த போட்ரானிக்ஸை எடுப்போங்க. நல்லா தானே. 1500. சரி, இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நாங்கள் கொடுத்த சரி கேட்டு இதில் பார்ப்போமா? என்ன இருந்தாலும் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ இந்த ஸ்பீக்கர் யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால், வீட்டில் நம்ம எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சில சமயங்களில் வோக்கல்ஸ் ரிலேட்டடான விஷயம் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ விடண்டா கையில், இல்லாட்டி வந்து சாமி பாட்டு கேட்குறேன், இந்த மாதிரிலாம் பெரியவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இந்த ஸ்பீக்கர் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். நம்ம இந்த மியூசிக்குக்காக பேஸ் பூஸ்டராக நான் கேட்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு செட் ஆகாது. சொல்ல போனால் இது எனக்கு எடிட்டிங் கூட ஓகேன்னு தான் தோணுது. ஏன் தெரியுமா? எடிட்டிங்கில் சும்மா பேஸ் வீடியோஸில் வந்து மோஸ்ட்டாக வாய்ஸ் வோக்கல்ஸுக்கு தானே பிரியாரிட்டி. அதுக்கெலாம் வந்து சைடில் வச்சுட்டு அந்த மாதிரி இருந்தால் பெட்டர். ஸோ அதான் ஃபிலிப்ஸ் தரப்புலேருந்து. ஸோ இதில் ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசுறதுலாம் நம்ம பண்ண முடியும். அந்த ஃப்ளாப் ஓப்பன் பண்ண அது உள்ளே வந்து டைப் சி போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு, மைக்ரோ எஸ்டி இன்செர்ட் பண்ணால் அதுலேருந்து பாட்டு ப்ளே பண்ணலாம். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியும் நம்ம பாட்டு ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் நோட்ஸ் தான். பிரச்சனை என்னன்னா, பேஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பூஸ்டடாக இல்லை. ஸோ அவங்க டயஃப்ரம் அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து பேஸ் பூஸ்டடுக்கான அளவுக்கு அவங்க டிசைன் பண்ணல. 1200 ரூபாய்க்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரைட்டாங்க? ஓகேங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1000 ரூபாய்க்கு வேறு ஏதாவது வேறு லெவலில் ஒரு பேஸ் பூஸ்டடான ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி மிவி போட்லாம் கூட நிறையா பார்த்துருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால சொல்லுங்கள். ரைட்டா? ஸோ இதோட நம்ம இன்னொரு பற்றி கோவோ நிறைய பிராண்டில் இருக்கும். நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணுறோம் வாங்குறதுக்கு. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். பார்க்கலாங்க. பை பாய்.